டு டிஜே விலாக்ஸ். இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரமலான் விலாக் டே 14. இன்னைக்கு 14வது நோன்பு. இன்றைக்கி அம்மா சகருக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னு போய் பார்த்துடலாமா? பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வியூஸ் போகும், 4 வீடியோ சஜஷனில் போகும். அதனால தான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? வாங்க சாப்பாடு என்ன செஞ்சுட்ருக்கேன்னு போய் பார்த்துடலாம். ஓகே, இப்படி ஆரம்பிப்போம். இன்றைக்கி முட்டை செஞ்சுட்ருக்காங்க, முட்டை பொரியல் செஞ்சுருக்காங்க. முட்டை பொரியல், சாப்பாடு ஒயிட் ரைஸ், குழம்பு குண்டாவாக எடுத்து வச்சுட்டாங்க. எங்கள் அக்காவோட குழம்பு சாம்பார் எங்கள் அக்கா செஞ்சது, அப்படியே கொடுத்தது அப்படியே எடுத்து வச்சுட்டாங்க. தயிர், தண்ணி, ஊறுகாய், உப்பு. ஓகே, சாப்பிட ஆரம்பிக்கலாமா? வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஓகே, ஆடியோ அப்படி கேட்குது, லைட்டிங்லாம் கரெக்டாக இருக்கா? எப்பயும் போடலாம். சாப்பிட்லாமா? ஃபஸ்ட்டு மணி சொல்லிடுறேன், நல்லாவே லேட்டாகி விட்டது. மணி பார்த்திங்கன்னா 4:02. மணி 4:02. இந்த டைம் ஷார்ட்டை முடிச்சிருவான். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கும் தண்ணி செம்பு கிடையாது, இப்படியே எடுத்து தட்டிக்க வேண்டியதுதான். முட்டை பொரியல் செஞ்சு வச்சுருக்காங்கோ. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்குவோம். பிஸ்மில்லா. இப்போ கொஞ்ச நாள் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயம் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கன்னு. ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டராக எனக்குன்னு இல்லை, நீங்கள் யாரோட வீடியோ பார்த்தாலும் சரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், வீடியோ கொஞ்சம் நிறைய வியூஸ் போகும், நிறைய பேர் சஜஷனில் போகும், வீடியோ நிறைய வியூஸ் போகும், அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டால் ஒரு கிரியேட்டர் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஒவ்வொருத்தவங்களும் வீடியோ போட்டுட்ருக்குறாங்க. அதனால் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் பாருங்கள். என்னோடது மட்டும் இல்லை, யாரோடதாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 2 நிமிஷமாக அந்த வீடியோ ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா தான் சரி ஏதோ நல்ல வீடியோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு யூடியூப் என்ன பண்ணும், 4 பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடும் அந்த வீடியோவை. 4 பேர் பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ போனவுடனே எண்டில் என்ன இருக்குது, ஸ்டார்டிங்கில் இருக்குது, எண்டில் இருக்குது, ஒரு இப்படி வச்சு இப்படி எடுத்தாலும் அப்படி எடுத்தாலும் முடிஞ்சிச்சு, வெளியே வந்துடுறீங்களா? வியூஸ் வரும், இல்லைன்னு சொல்லலை. ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணால் ஒரு வியூஸ் வரும், ஒரு வியூஸ் 2 வியூஸ்ன்னு ரெக்கார்டிங்கில் வரும். ஆனால் வந்து அது பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் வீடியோஸ் மட்டும் இல்லை, யார் வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய கிரியேட்டர் இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன கிரியேட்டர் இருந்தாலும் சரி, அவங்க நீங்கள் பண்ணுற பெரிய ஹெல்ப்பு. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் பாருங்கள். இப்போ கொஞ்ச நாளாக வந்து என்னோடய வீடியோஸில் நான் அதிகமாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன், ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. அடுத்து தயிர், கொஞ்சம் தயிர் சாப்பிட்டோம்னா அப்போ தான் நம்மளுக்கு தாகம் அடிக்காமல் இருக்கும். நம்ம பூஸ்ட் பாட்டில், எனக்கு தயிர் சாப்பாடு கிடையாது, மோர் சாப்பாடு ஆகிடுச்சு. தண்ணி அடி ஓடிட்டு பரவாயில்ல. ஓகே கைஸ், நம்ம சாப்பிட்டாச்சு. சாப்பாடு இன்றைக்கி வேறு லெவலில் இருந்துச்சு. என்னென்ன சாப்பிட்டோம்னா முட்டை பொரியல், சாப்பாடு, சாம்பார், தயிர் வச்சு வேறு லெவலில் சாப்பிட்டாச்சு. மணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4:20. தெரியுதா? தாக்காயிருது. சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் இல்லை நல்லாவே லேட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. 5:12 வரைக்கும் நம்ம சாப்பிட்லாம், பாங்க சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது, அது வரைக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ எடுத்த வீடியோவை கொஞ்சம் எடிட் பண்ணிவிட்டு பாங்க சொல்லுவாங்க, பாங்க சொல்லும்போது தொழுதுட்டு தூங்கிக்கிறேன். ஓகே, வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பயும் போல் இஃப்தார் பிளாக் வந்துக்கிட்டே இருக்குது, நோன்பு இருக்கிற வீடியோ. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எத்தனை இடத்துல சொல்லியிருக்க பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எண்டிங் இன்னும் சொல்லுவேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வளன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். நம்ம டேரெக்டாக நோன்பு திறக்கிறதுக்கே விளாக் பண்ணலாம். பாய்.
ஹாய் கைஸ், நோம்பு திறக்க டைம் வந்துருச்சு. மணி பார்த்தீங்கன்னா 6:27, 6:32. இன்னும் 5 நிமிடம் இருக்கிறது. கரெக்டாக 5 நிமிடம் இருக்கிறது. வாய் ரோல் ஆகுது, முடியல, வாக்கெல்லாம் வறண்டு போச்சு. இருபத்தொம்போது டைம். இன்னும் 2 நிமிடம் இருக்கிறது. 3 நிமிஷம் இருக்குது. இன்னும் 3 நிமிஷம் இருக்குது. மணி பார்த்தீங்கன்னா 6:31. இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. 6:32 நம்புறேங்க ஃபுல்லாக. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்துடலாமா? இது வந்து மசால் சுண்டல். அது அன்றைக்கி ஒரு தடவை செஞ்சாங்க. அப்போ கரண்ட்டு போனோன்னா அவசர அவசரமாக பேச முடியாதுனால திருப்பி செய்ய சொன்னேன். மசால் சுண்டல். இது வந்து பிளாக் காஃபியில் ஐஸ் போட்டது. இது வந்து கஞ்சி டேஸ்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. கஞ்சி சூப்பராக இருக்கு இன்னைக்கு. நம்ம மெயின் ஐட்டம் சூடாக இருக்கு. இதில் என்ன போட்டீங்க? கிழங்கு சுண்டல் மசாலா. வேற மாதிரி தரம். அன்னைக்கு கூட எனக்கு சூப்பராக இருக்கு. அன்னைக்கு அரைக்க முடியல, கரண்ட் போயிடுச்சு. கூல் காஃபி இது நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. நார்மலாக காப்பி தூளை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க, சூப்பராக இருக்கும் குடிக்க. சக்கரை போடணும், மங்கியா நல்லா இனிப்பாக போடணும். சூப்பராக இருக்கு. பெப்சி குடிக்கிற மாதிரி இருக்கு. தோத்துரும், ஜூஸ் எல்லாம் தோத்துரும். சரி சாப்பிட்றேன், சரிங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி வேறு லெவலில் செஞ்சுட்டாங்க மசாலா சுண்டல், வேறு மாதிரி. இது வேணும்னா சொல்லுங்கள், ரெசிபி வீடியோ அம்மா செய்ய சொல்லி ஒரு வீடியோ எடுத்து போட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூடாக போய் சாப்பிட்றேன். பாய்.